ஓ தேவனே, என் வாழ்விலே உம்மையே நம்பிடுவேன். என் முழு உள்ளத்தால் முழு பலத்தால் உம்மையே போற்றிடுவேன். அவர் செய்த நன்மைகள் 1000ல இந்த மாசத்தை கடக்க பண்ணினார்ல. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சேர்ந்து பல்லாமா, ஓ தேவனே, என் வாழ்விலே உம்மையே நம்பிடுவேன்.
செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். அவர் கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. ஏன்னா வேதத்துல பார்க்கிறோம், செங்கடலை கடந்து போகும்போது எப்படி பாடிட்டு போனாங்களாமா? சந்தோஷமாய் பாடிட்டு போனாங்க. அதே போல உற்சாகமாய் ரெண்டு கரங்களையும் தட்டி செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள். என்று
வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நீங்களும் நானும் வாசிக்க கேட்க போகிறோம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் 3 வாரங்கள் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து நம்மை தாங்கினார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேச நமக்கு கொடுத்த நல்ல வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Turn your Bible with me, the Gospel book of Matthew, chapter 17, 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். மத்தேயு 17:4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மத்தேயு இந்த அதிகாரத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே இந்த வாசித்த இந்த வசனத்திலே, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆண்டவர் ஒரு உயர்ந்த மலைக்கு கூட்டு போனார். ஸ்தோத்திரம். சீஷர்கள் 12 பேர். இந்த 12 சீஷர்களையும் ஆண்டவர் கூப்பிடாம 3 பேரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு ஆண்டவர் போகிறார். ஆண்டவர் போகும்போது இந்த உலகத்தில் இருந்த போது ஊழியம் செய்த நாட்கள்ல திரளான ஆட்கள் அவருக்கு பின்னாடி போனாங்க. சீஷர்கள் தொகை அதிகமாக இருந்தது. சில நேரத்தில் 5000 பேர் வந்தாங்க, சில நேரத்தில் 10000 பேர் வந்தாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கும் போது 5 அப்பத்தையும் 2 மீனையும் பகிர்ந்து கொடுக்கும் போது 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். ஆனா அன்னைக்கு சாப்பிட்டது கிட்டத்தட்ட ஒரு 30000 பேர் சாப்பிட்டிருப்பாங்க. தேவனுக்கு மகிமை. அப்ப அவர் பின்னாடி போனவங்க எல்லாம் சீஷர்களா அப்படின்னா போனவங்க எல்லாம் சீஷர்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதனால ஆண்டவர் தனக்குன்னு ஒரு 12 பேரை தெரிந்தெடுத்து அதுல 3 பேரை எப்பொழுதும் தன்னோட கூடவே வச்சிருப்பார். யாரது? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேர். இந்த 3 பேர்ல ஒருத்தன் இன்னும் ஆண்டவருக்கு கூட ரொம்ப க்ளோஸா இருந்தான். அது யாரு? யோவான். அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? 12 சீஷர்கள்ல 3 பேர் ஆண்டவரோட க்ளோஸா இருந்தாங்க. இந்த 3 பேரோட தான் கர்த்தர் தன்னுடைய துக்கத்தை, வியாகுலத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். ஆனா இன்னும் ஒருத்தன் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தான். அவன் தான் யோவான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 பேரையும் ஆண்டவர் கூட்டிட்டு எங்க போறாரு? ஒரு உயர்ந்த மலைக்கு போனார். ஏன் அப்படின்னா தன்னை வெளிப்படுத்தும்படியாக. ஆண்டவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படியாவது நான் யாருன்னு இந்த சீஷர்களுக்கு வெளிப்படுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுவரைக்கும் இயேசுவோட அற்புதங்களை பார்த்தாங்க, இயேசுவோட சாப்பிட்டாங்க. ஆண்டவர் நிறைய அவங்க யோசிக்க முடியாத அற்புதங்கள் எல்லாம் செய்ததை கண்கூடா பார்த்தவர்களுக்கு இன்னும் ஒருபடி மேல போய் தன்னை யார் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்தணும். தேவனுக்கு மகிமை. மேல போனாரு. அவர்களுக்கு முன்பாக அவர் மறுரூபமானார். என்னாச்சு? முகம் சூரியனை போல, வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு, அந்த அளவுக்கு பிரகாசித்தது. அந்த இயேசு அது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்க போற செய்தி இதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட செய்தியாவே இருக்காது. ஆமென். இன்றைக்கு நீங்கள் அறிய போகிற இயேசு இதுவரைக்கும் நீங்கள் அறியாத இயேசுவா இருக்க போகிறார். ஆமென். ஆண்டவரே தன்னை வெளிப்படுத்த அவர் பிரியமானார். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தலைன்னா யாராலையுமே அவரை புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை எந்த அளவு நெருங்குறீங்களோ அந்த அளவு தான் அவரை நீங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப அவரை நெருங்குறதுக்கு அவர் வாவான்னு கூப்பிட மாட்டாரு. அவரே சில தன்னை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? பாடுகள்ல, பிரச்சனைகள்ல, போராட்டங்கள்ல. நீங்க வருகிற பாடுகளும் பிரச்சனைகளும் ஏன்டா வருதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுல தான் நீங்க ஆண்டவரை அதிகமா அறிந்து கொள்ள முடியும். அதான் பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஆமென்னு சொல்றீங்க. ஏன்னா அந்த வழியில போனவங்க, இயேசுவை அறிந்து கொண்டவர்கள், அவங்களுக்கு தெரியும் பின்ன எப்படி ஆண்டவரை புரிந்து கொள்றது. உங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தாம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? பார்வோனுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியல. கேட்டா அவருக்கு பயப்படுறதுக்கு அவர் யார் அப்படின்னா இல்ல. அப்ப என்ன செஞ்சாரு? அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார். தன்னுடைய அற்புதங்களை திரளாய் வெளிப்படுத்தினார். அதுலதான் பார்வோன் இயேசு பிதாவை அறிந்து கொண்டான், இயேசுவை அறிந்து கொண்டான், யெகோவா என்னும் தேவனை அறிந்து கொண்டான். எனக்கு காலையில வாசித்து கொண்டிருக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இதே மோசே அந்த பார்வோனின் கோபத்துக்கு பயந்துதான் மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். பார்வோனின் கோபம் எங்க தன்னை கொன்னுருவானோ. ஆனா பின்னாடி ஆண்டவர் அவனை அனுப்பும் போது பைபிள் சொல்லுது, பார்வோனிட்ட போய் பேசிட்டு அவன் வரும்போது மிகுந்த கோபம் கொண்டவனாய் அவன் திரும்பி வந்தான். பார்வோனுக்கு முன்னாடி கோபப்பட்ட ஒரே ஆள் மோசே மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க.
ஏன் தெரியுமா? அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல அவன் அந்த இடத்தை விட்டு மிகுந்த கோபம் உண்டானவனாய் புறப்பட்டு போனான். அவன் தேவனை யாரு தரிசிக்கிறாங்களோ எந்த மனுஷனுக்கு பயப்பட மாட்டான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப மேல போனா தன்னை வெளிப்படுத்தினார். அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு பிரகாசம். இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப அவர்கள் இப்ப இரண்டாவது ஒரு சம்பவம் வருது. 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை வரிசையா கவனிச்சுட்டே வாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த அதிகாரத்துல மேல கூட்டு போய் ஆண்டவர் கூப்பிடும் போது அவர்களுக்கு முன்பாய் மறுரூபமான 2ஆம் வசனம், முகம் சூரியனை போல் பிரகாசம், வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசே, 3ஆம் வசனம், மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்கள் அவர்களுக்கு பார்க்கிறான். திடீர்னு மலை மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. கூட்டு போய் தன்னை வெளிப்படுத்திட்டார். இரண்டாவது என்ன நடக்குது? மோசேவும் எலியாவும் ஆண்டவரோடு பேசுகிறார்கள். இது எதுக்கு அடையாளம்? பிரமிச்சிட்டான் பேதுரு. அதுவரைக்கும் மோசேயை கேள்விப்பட்டிருக்கான் பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல. எலியாவை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருப்பான். முதல் முறையாக அவர் 2 பேரையும் பார்க்கிறான். இது மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம், எலியா தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். பைபிள்ல ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று தீர்க்கதரிசன ஆகமங்கள். இந்த 2க்கும் அடையாளமாக தான் 2 பேர் இறங்கி வந்தாங்க. இந்த 2லையுமே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த நியாயப்பிரமாணத்தின் நிறைவாகவும் தீர்க்கதரிசனத்தின் நிறைவாகவும் தான் அந்த 2 பேரை பிதாவாகிய தேவன் அங்கே அனுப்பினார். ஆமென். அப்ப ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட விதத்தை இந்த 2 பேரை அனுப்பி நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். அப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்கள் இந்த வசனத்தை. அப்பொழுது மோசேவும் எலியா, அப்பொழுது அடுத்த வசனம் வாசிமா. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். கவனிங்க, 3 கூடாரத்தை போடுவோம் என்றான். ஸ்தோத்திரம். இது எதுக்காக? பைபிள்ல மார்க்ல வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் தான் சொல்லுவது இன்னதென்று அறியாமல் சொன்னான். பயத்துல சொல்றான். அப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தது இல்ல. எல்லாம் கவனிங்க. ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே, இப்படி காரியம் இருக்குமானால் இங்கே இருப்பது நல்லது. இங்கே இருந்தரலாம் பேசாம ஒரு கூடாரம் போட்டுட்டு. அது சொல்றான், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். அவங்கள திருப்பி அனுப்புறதா இல்ல, பிடிச்சி இங்கே வச்சுக்கலாம் பூமியில. 3 கூடாரத்தை போடுவோம். ஏன்னா இஸ்ரவேலர்கள் கூடார பண்டிகை கொண்டாடி பழக்கம். அதனாலதான் கூடாரம் போடுவோம்னா. இந்த கூடார பண்டிகை எதுக்காக? தேவன் செய்த நன்மைகள். எகிப்து தேசத்திலிருந்து வருகிற வழியில நாங்க கூடாரத்துல தான் தங்கி இருந்தோம். ஆனா ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் எங்களை தங்க வைத்தார். அப்ப வருஷந்தோறும் கூடார பண்டிகையை இஸ்ரவேலர்கள் கொண்டாடுவார்கள். அந்த கூடார பண்டிகை ஞாபகத்தை வச்சுதான் சொல்றான், உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம். இதை கவனிங்க. இத சொன்ன உடனே அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், அவன் பேசுகையில் ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கவனிச்சீங்களா? ஒரு கூடாரம் போடலாம் அப்படின்னு பேதுரு பேசிட்டே இருக்கும்போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், பிதாவாகிய தேவன் பேசுகிறத கேட்கிறோம். நல்ல கவனிங்க. ஏன் இந்த சத்தம் உண்டாயிற்று? ஏன் இந்த மேகம் உண்டாயிற்று? பேதுரு மோசேயோடு எலியாவோடு இயேசுவை இணைச்சு பார்க்கிறான். இவனுக்கு இயேசுவை வித்தியாசம், 3 பேரையும் சமமா வச்சுட்டான். அப்பதான் உடனே பரலோகத்துல சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன். அவங்க சத்தம் முக்கியம் இல்ல, இவருடைய சத்தம் தான் உனக்கு முக்கியம். கவனிச்சீங்களா? மோசையோட சேர்த்துறாதப்பா இயேசுவ, எலியாவோடு இணைத்து பார்த்துறாத. அவங்க 2 பேரை பார்க்கிலும் இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு பெரிய ரெவலேஷனை ஆண்டவர் பேதுருக்கு கொடுக்கிறாரு. பேதுரு பார்க்கும்போது இந்த 3 பேரை சமமா பார்க்கறான். உங்களுக்கு ஒரு கூடாரம் போடலாம், ஒரு கூடாரத்துல இருங்கப்பா. அப்ப பிதா சொன்ன, நோ 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 நோ, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவர் சத்தத்துக்கு மட்டும் நீங்க செவி கொடுங்க. தீர்க்கதரிசி பேசினதையோ, எலியா பேசினதையோ, மோசே பேசினதையோ எல்லாம் கவலைப்படாத. இவர்கிட்ட தான் நான் பேசியிருக்கேன், இவர் தான் என்னுடைய நேசகுமாரன். இந்த சம்பவங்கள் முடிந்து அடுத்த வசனம் சொல்லுது, தேவனுக்கு மகிமை. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே
ஸ்தோத்திரம். எலியாவையும் மோசேயும் எலியாவையும் பார்த்த உடனே பரலோகத்திலிருந்து ஒரு மேகம் இறங்கி வந்து பிதாவின் சத்தத்தை கேட்ட உடனே இயேசுவுடைய முகத்தை, அப்படி ஒரு முகத்தை அவங்க பார்த்ததே இல்லை. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களால நிக்க முடியல, அந்த பிரசன்னத்தில் நிக்க முடியல. ஆனா இன்னைக்கு செய்தி என்ன கேட்க போறோம்னா, நாம் இங்கே இருப்பது நல்லது. அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை சொன்னா நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன், தியானிச்சு பார்த்தேன். அங்கே இயேசு இருக்கிறார், அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், பிதாவின் மேகம், அந்த மேகத்திலிருந்து பிதாவின் சத்தம் இருக்குது. இந்த சூழ்நிலை எல்லாம் பேதுரு பார்த்தோன்னே இங்கே இருந்தலாம்ப்பா. அல்லேலூயா. ஏன்னா அவன் விரும்புனா, அத தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புனா, இயேசுவோடு கூட இருக்க விரும்புனா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொல்றதை கேட்க விரும்புனா. சில நேரத்தில் நாம இருக்க வேண்டிய இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு நம்ம கையில தான் இருக்கு. நீங்க எங்க இருக்க விரும்புறீங்க? நீங்க செய்தியுடைய தலைப்பே தான், நீ எங்கே இருக்க விரும்புகிறாய்? பேதுரு தேவனோடு கூட இருக்க விரும்பினான், அவருடைய பிரசன்னத்தில் இருக்க விரும்பினான். ஸ்தோத்திரம். சொன்னா இங்கே இருந்துடலாம்ப்பா. சிலருக்கு அப்படிதான் தோணுது, இப்படியே பாடிக்கிட்டு, இப்படியே ஆராதிச்சுட்டு, இப்படியே இங்கேயே உட்காந்து ஏதோ சோற கீரை போட்டிங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கே போக விருப்பமே இல்லை பாஸ்டர். அதுக்காக நான் அனாதை இல்லமா நடத்த முடியும், அதுக்காக முதியோர் இல்லமா நான் நடத்த முடியும். ஸ்தோத்திரம். அதுக்கெல்லாம் பெரிய பெரிய பர்மிஷன் வாங்கணும். ஸ்தோத்திரம். இருக்கட்டும், அதுக்கு ஒரு நாள் வரும். எல்லாத்தையும் வயசாயிடுச்சுன்னா விட்டுற மாட்டோம். ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம், அவர்களுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரமாக போட்டு பிபிஏ ஸ்தோத்திரம் போட்டுருவோம், நகர் அப்படின்னு போட்டு ஒன்று உட்கார வச்சிருவோமா? சரி, அதெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஆனா நீங்க எங்க இருக்க வேண்டும் என்று முடிவு செய்வது உங்க கையில தான் இருக்கு. அதான் நாம் இங்கே இருப்பது நல்லது. கர்த்தர் சில வேளையில சிலரை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பாரு, ஆனா அது அவர்கள் அங்கே இருக்காமல் அவங்க ஓடுவாங்க. அதான் பிரச்சனையே. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க இருக்கணும்னு முடிவு பண்ணுவோம். வாசிங்கள் என்னோடு கூட ஒரு 4-5 வசனங்களை வாசித்து நீங்களும் நானும் எங்கே இருக்க விரும்ப வேண்டும் என்று பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டம். சொல்லுங்க, முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை எங்க இருக்கணும்னு விரும்பணும்னா தோட்டத்துக்குள்ள இருக்க விரும்பணும். எங்க விரும்பணும்? கிழக்கே தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துக்குள்ள மனுஷனை, தான் உருவாக்கின மனுஷனை கொண்டு வந்து அங்கே வைத்தார். தோட்டத்துக்குள்ள இருக்கணும்ன்றது தேவனுடைய விருப்பம். ஆனா தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பணும்ன்றது பிசாசுடைய விருப்பம். எத்தனை பேர் செய்தி புரிஞ்சுன்னு தெரியல. அல்லேலூயா. தான் உருவாக்கின மனிதனை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ளே வைத்தார். இவனும் அங்க இருக்கணும் தான் விரும்பினான், ஆனா அவனால் அங்க இருக்க முடியல. முதல்ல நீங்க தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணும். தேவனுடைய திட்டம் புரிந்தால்தான் சாத்தானுடைய திட்டம் இன்னதுன்னு புரியும். ஏன்னா சில நேரத்தில் நீங்க தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கலன்னா சாத்தானுடைய திட்டம் தான் செயல்படுத்தப்படும். தோட்டத்துக்குள்ள அவர் உண்டாக்கின தோட்டம், கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, யாருக்காக? மனுஷனுக்காக தான். தோட்டம் என்பது சபை. இந்த சபைக்கு கர்த்தர் உண்டாக்கி, கர்த்தர் உருவாக்கி, அதுல தான் உருவாக்கின. ஸ்தோத்திரம். இப்ப நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் உருவாக்கி இருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். அது பழைய வாழ்க்கை, அழிஞ்சு போன வாழ்க்கை. ஸ்தோத்திரம். கெட்டு போன பழைய மனுஷனை களைந்து போட்டு, அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கெட்டு போன மனுஷன், அந்த கெட்டு போன மனுஷனை என்னதான் நீங்க பழங்களை வாங்கி ஃப்ரெஷ்ஷா வச்சு என்னதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாலும் அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதுக்காக ஃப்ரிட்ஜில் மாசக்கணக்கில் பழங்கள் இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. அதுக்கு ஒரு 20 நாள், 25 நாள், 30 நாள் நீ அவ்வளோதான் வைக்க முடியும். அதுக்கு பிறகு அந்த பழம் கெட்டு போகும். நீங்க என்னதான் உள்ள வச்சாலும் அதுக்குரிய அந்த டெம்பரேச்சரை கொடுக்கலன்னா அந்த பழம் கெட்டு போகத்தான் செய்யும். அதை காப்பாற்ற முடியாது. அந்த பழத்தை மறுபடியும் புதுசாக்க முடியாது. அந்த பழத்தை தூக்கி தான் போடணும். அதுபோல ஆண்டவர் ஒரு பழைய மனுஷனை, கெட்டு போன மனுஷனை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு இப்ப நம்மளை மறுபடியும் உருவாக்கி இருக்காரு. நான் நம்புறேன். உருவாக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தான் உருவாக்கின மனிதனை, உங்களை என்னையும் கர்த்தர் மறுபடியும் உருவாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கினார்? கெட்டு போன மனிதனாக இருந்த நம்மை இப்ப புதிய மனுஷனா உண்டாக்கி இருக்கிறார். இப்ப நான் புதுசா ஆயிட்டேன். நீங்க யாரு?
சொல்லுங்க பக்கத்துல, நீங்க புதிய மனிதன், பழைய மனுஷன் அல்ல. நீங்க தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட புதிய மனுஷன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சிஸ்டர், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பிரதர், நீங்க பழைய மனிதன் அல்ல. அம்மாவா இல்லையா? நீங்க பழைய மனுஷனா இல்ல. கெட்டு போன பழைய மனுஷனை களைந்து போட்டு தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பவுல் அதை தெளிவா எழுதுறார். நீ பழைய ஆள் இல்லப்பா, நீ புது ஆள். ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் உருவாக்கிட்டே இருக்கிறார், உடைத்துக் கொண்டே இருக்கிறார், புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். இப்ப நம்ம யாரு? முழுமையாக்கப்பட்ட மனிதன் அல்ல, உருவாக்கி கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குறார், கொஞ்சம் கொஞ்சமா புதுசாக்குறார். ஸ்தோத்திரம். பாத்திரத்தை விளக்கி 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 விளக்குனாதான் அது பலபல 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 நமக்கு தெரியும். ஓரளவு அது பலபல வந்தாலும் இதுக்கு மேல ஆகாது. அப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைய புதுசாக்குறாரு. நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் கொண்டு வந்து எங்க வச்சாரு? ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, கிழக்கிலே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்துக்குள்ளே கொண்டு மனிதனை வைத்தார். வச்சவர் யாரு? உங்களை இந்த தோட்டத்துக்குள்ள உங்களை வச்சது யாரு? அப்படியா? அதுல எந்த சந்தேகம் இல்லையே. ஓர் நோ டவுட், நோ டவுட். கர்த்தர் தான் எங்களை கொண்டு வந்து வச்சார். ஏன்னா அந்த தோட்டத்துல நீங்க இருக்கணும்ன்றதுதான் தேவ திட்டம். ஆனா இன்னொருத்தன் வந்தான் பாருங்க, அந்த தோட்டத்துக்குள்ள எப்படியாவது உங்களை வெளியே அனுப்பிச்சிடணும். அப்படி என்னப்பா அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு? ஹலோ, அப்படி என்ன அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு? இந்த தோட்டத்துக்குள்ள வைக்கப்பட்ட ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு துணையை உண்டாக்கி 2 பேரையுமா உள்ள வச்சார். 2 பேரையும் உள்ள வச்சுட்டு 2 பேருக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. ஆனா பிசாசு ஒரு பெரிய திட்டத்தோட வந்தான். இவர்களை எப்படியாவது இந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பணும். ஒரு பக்கம் தேவன் போராடுறார் வைக்கிறதுக்கு, இன்னொரு பக்கம் சத்துரு போராடுறான் உங்களை இந்த தோட்டத்திலிருந்து அனுப்பிச்சிடணும். ஏன்னா இந்த தோட்டத்துக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, உள்ள இருந்த வரைக்கும் வேர்வை சிந்தல, ரத்த சிந்தல, கஷ்டப்படல, சந்தோஷமா வாழ்ந்த மனிதன் இப்ப வெளியே போனோன அவன் வேர்வை நிலத்தில் சிந்தி கஷ்டப்பட்டு பிள்ளைய பெற்றெடுப்பா, கஷ்டப்பட்டு வேலை செய்ப்பா. உலக தோட்டத்துக்கு வெளியே பாடுள்ள வாழ்க்கை, தோட்டத்துக்கு உள்ளே இன்பமான வாழ்க்கை. ஆனா இந்த திட்டத்தெல்லாம் சாத்தான் புரிஞ்சுக்கிட்டுதான் உங்களை தேவன் வச்ச இடத்துல இருக்க நீங்க விரும்பினாலும் சில வேளையில அவன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உள்ள வரான். நல்லா புரிஞ்சுக்கங்க. சபை எவ்வளவு பெரிய அமைப்பு, சபையில எப்படி கர்த்தர் உங்களை உள்ள கொண்டு வந்து வச்சாரு, இந்த தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தாதான் நீங்க உங்க இடத்தை விட மாட்டீங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் இந்த தோட்டத்தில் இருக்கிறது குறித்து சந்தோஷப்பட்டுக்கிறேன்? அல்லேலூயா. 2 பேர் அப்படித்தானே சந்தோஷப்பட்டாங்க. உள்ள வச்சோன்னு 2 பேர் சுத்தி பார்க்கறான். அதுல என்ன இருந்தது? ஸ்தோத்திர வாசிங்கள். இப்பொழுது ஏன் அந்த தோட்டத்துக்குள்ள இருக்க விரும்பணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையில கர்த்தர் நம்மளோடு கூட இந்த தோட்டத்தை குறித்து கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவருக்கு மகிமை. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும், புசிப்புக்கு நலமுமான சகலவிதமான விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்குள்ள சகலவிதமான விருட்சங்கள், கனிகள். ஸ்தோத்திரம். அவனுக்கு ஒரு குறைவு இல்லப்பா. தோட்டத்துக்குள்ள பசிச்சுதா நேரா போவான். எந்த பழம் சூப்பரா இருக்கு அப்படித்தானே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். அப்படியே போயிருப்பான். நேற்று இந்த மரத்தில் சாப்பிட்டேன், ஏவாள் இந்த மரம் சரியில்லை, அந்த மரத்துக்கு வா, நான் கூட்டு போறேன், அங்க பார் ஆண்டவர் உண்டு பண்ண அந்த மரம் சூப்பர்ப்பா அப்படின்னு இருப்பான். அப்படி சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஏப்ப விட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி, நேரத்துக்கு சாப்பாடுப்பா, உழைக்காம சாப்பாடு. இன்னைக்கு எல்லாருக்கும் அப்படித்தானே விருப்பம், உழைக்காம சாப்பாடு வரணும். அப்படியா? முடியுமா? அப்படி முடியாது இல்ல. அவங்கவுங்க வேலையை செய்யணும். ஊழியக்காரன் அவன் வேலையை செய்யணும். உலகத்து பார்வைக்கு என்ன பாஸ்ட் கஷ்டமே போல. சோத்திரம். இந்த உலகத்தில் ரொம்ப கடினமான வேலை இந்த போதகர் ஊழியம் தான். ஆமென் சொல்லுங்க. ஏன்? நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், எங்க பேர் தான். அல்லேலூயா.
நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், எதுக்கெல்லாம் பாஸ் ஜோம் பண்ணுறேன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுப்பா உங்களுக்கு. இவனு வந்துடக்கூடாதுன்னு ஜோம் பண்ணுவேன். அங்கேருந்து திரும்பும் போது யாரும் வந்து அடிச்சுட்டா என்னைய தான் சொல்லுவீங்க, எல்லாம் அந்த சர்ச்சுக்கு வந்து தான் இப்படி ஆச்சுப்பீங்க. அதனால அங்கே நின்று இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒரு தூதனை வைங்கப்பா அப்படின்னு வருவேன். ஸ்தோத்திரம். காலையில் எந்திரிக்கும் போது உடம்பெல்லாம் பெரட்டும், அப்படியே அப்படியே படுத்துக்கலாம் போல இருக்கு. விட்டுறாதீங்கப்பா, எப்படியாவது 4 இழுப்பு இழுத்து கொண்டு வந்துருங்கப்பா அப்படின்னு ஜோம் பண்ணுறேன். எதுக்கெல்லாம் ஜோம் பண்ண வேண்டியது பார்த்தீங்களா? ரொம்ப கஷ்டம். இந்த வாரம் வந்தால் தான் போச்சு, நீங்கள் கொடுத்தா தான் போச்சு. அதில் நான் சாப்பிட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறனால எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஒரு ஆமீன் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இது தேவன் என்ன வச்ச இடம், அதனால அங்கே எந்த குறையும் வராது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தோட்டத்துக்குள்ள வச்சிருந்தா நான் விசுவாசிக்கிறேன் அங்க எல்லா விருட்சங்களை வச்சு நீ சாப்பிடுப்பான்னு. அதனாலதான் அவன் தோட்டத்துக்குள்ள இருக்க விரும்பினான். அப்போ ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த தோட்டத்துக்குள்ள நீங்க இருக்கிறத விரும்புறது ஏன் விரும்பணும்னா, இந்த தோட்டத்துக்குள்ள சகலவிதமான கனிகள்னா சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எனக்கு இந்த தோட்டத்துக்குள்ள தான் வச்சிருக்கார். விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த தோட்டத்துக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் வச்சிருக்கார். நீங்க சாப்பிடலாம். ஸ்தோத்திரம். அவன் எதையும் எடுத்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அது பாட்டுக்கு தன்னால முளைப்பிக்க பண்ணினான். கவனிங்க, முளைப்பிக்க பண்ண. இவன் ஒண்ணு கஷ்டப்படல. ஸ்தோத்திரம். தோட்டத்துக்குள்ள இருப்பதனுடைய ஆசீர்வாதம் அதுதான். நீங்க உழைச்சி சம்பாரிச்சு பெரிய இடத்துக்கு வரணும்ன்றது உங்களுக்கு வேணா அது தெரியலாம். ஆனா ஆண்டவர், நீ எதுவுமே கஷ்டப்படாத, நான் வச்ச இடத்துல இரு, நீ விரும்புவத முதல்ல. ரெண்டாவது, இந்த தோட்டத்துக்குள்ள ஏன் இருக்கணும்? வசனம் 10ல வாசிக்கிறோம், தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. பாருங்க, தோட்டத்துக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய 4 விதமான ஆறுகளை உள்ள வச்சார். எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. இன்றைக்கும் இந்த ஐப்ராத் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. பூமியில இன்றைக்கும் ஐப்ராத் நதி இருக்கிறது. அது எங்க உற்பத்தியாவது யாருக்குமே தெரியல. ஏன் தெரியுமா? அது எங்க உற்பத்தி ஆச்சு? அந்த தோட்டத்துக்குள் இருந்து 4 விதமான பெரிய ஆறுகளை கர்த்தர் ஓட வச்சார். அப்ப ஆண்டவர் இதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு? தோட்டத்தை மூடிட்டார், காவல் வச்சுட்டார். சுடரொளி வீசும் பட்டயத்தை கொண்டு ஒரு தூதனை வச்சு அந்த தோட்டம் யாருக்கு கண்ணில் படாதபடி கர்த்தர் வச்சுட்டார். பூமியில தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யாருக்கு தெரியாது. அங்கிருந்து தான் இந்த 4 நதிகள் ஓடுகிறது. அதுல ஒண்ணு யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதிகள் இன்றைக்கு எகிப்து தேசத்தை ஓடி வளமாக்கி கொண்டிருக்கு. இந்த 4 நதிகள் உள்ள இருந்ததுனால தோட்டம் செழிப்பா இருந்தது. இந்த தோட்டத்துக்குள்ள என்ன உண்டு? செழிப்பு உண்டு. சகலவிதமான ஆசீர்வாதங்கள் இந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு. அதுல ஒரு நாள் வறட்சி இல்லை. 4 பெரிய ஆறுகளை கர்த்தர் ஓட பண்ணினார். இன்றைக்கும் அந்த யூப்ரட்டிஸ் நதிகள் அந்த எகிப்து தேசம் முழுவதையும் வளமாக்கி கொண்டிருக்கிறது. இப்ப சமீபமாக தான் சொல்றாங்க, யூப்ரட்டிஸ்ல ஓடுகிற அந்த நதி இதுவரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு வற்றவே இல்லையா, இப்பதான் முதல் முறையாக வற்றி கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏன் அது வத்தி போகுது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சப்ஜெக்ட். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கிழக்கே இருந்து ராஜாக்கள் வரும்படி அந்த நதியை அவர் வற்றி போக பண்ணினார். இதெல்லாம் தேவனுடைய யுத்தத்துக்கு ஆரம்பம். அந்த கிறிஸ்துவின் நாட்களுக்கு அடையாளமாக தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் தோட்டத்துக்குள்ள அவன் ஏன் இருக்க விரும்புனா? முதல்ல அவனுக்கு எல்லாம் கிடைச்சது, அவன் ஆசீர்வாதமா இருந்தான். ரெண்டாவது, அந்த இடம் முழுவதும் செழிப்பா இருந்தது. ஏன் செழிப்பு? பைபிள்ல கீழே வாசிக்கிறோம். அதுல முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். ஆவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும் அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த ஓட்டத்தில் அந்த நதியில பொண்ணு கிடைக்குமா? பொண்ணு விளையும்னு என்ன அர்த்தம்? பொண்ணு கிடைச்சது. நீ இன்னமும் பாருங்க, நதியில தான் போய் நிறைய பேர் அரிச்சு அந்த தங்கத்தை எடுக்கிறாங்க. அப்ப இந்த தேசங்கள்ல இந்த தோட்டத்துக்குள்ள கர்த்தர் வைத்த இடத்துல இருந்தா ஒரு குறைவு வராது, நீங்க செழிப்பா இருப்பீங்க. மூன்றாவது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ரொம்ப முக்கியமான வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய, அப்படி வாசிங்க, தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். இப்ப மூன்றாவது, இந்த தோட்டத்துக்குள்ள ஏன் இருக்க விரும்பணும்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் இந்த தோட்டத்துக்குள்ள தான் கேட்கும். எத்தனை பேர் புரிஞ்சுது? பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உங்க தேவனாகிய கர்த்தருடைய சத்தம். என்ன சத்தம்? உலாவுகிற சத்தம். அவ்வளவுதான், சத்தம் தான் கேட்கும், அவரை பார்க்க முடியாது.
தேவனாகிய கர்த்தரை பார்த்தான் ஆதாம்னு சொல்லப்படல. அவர் உலாவுகிற சத்தம்னா அவர் நடக்கிற சத்தம், யாரோ போகிற சத்தம். அப்போ ஓடி வருவான், ஆதாமும் மனைவியும் ஓடி வந்து அவரோட பேசுவாங்க. தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு கேட்டது. கவனிங்க, சபைக்கு வெளியே ஒரு சத்தம் இருக்கிறது, சபைக்கு உள்ளேயே ஒரு சத்தம் இருக்கிறது. இந்த தோட்டத்துக்குள்ளேயே வந்து பிசாசு பேசுறான். நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை சரியா கேட்க பழகலன்னா யாருடைய சத்தம் தான் உங்களுக்கு கேட்கும்? பிசாசுடைய சத்தம் தான் கேட்கும். இன்னைக்கு சபையை கலைக்கிற, சபையை கெடுக்கிற அநேக சத்தங்கள் விசுவாசிகளுக்குள்ள கேட்குது. சபைக்குள்ள உட்காரக்கூடாது அப்படி முடிவு பண்ணிட்டான்னா உங்களுக்கு எல்லா சத்தமும் கேட்கும், என் சத்தத்தை தவிர. என்னைக்கு என் சத்தத்தை தவிர வேறொரு சத்தம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க விசுவாசியோ எழுத்த விட்டு விசுவாசியோ கூட போற கூடயே வரும் அந்த பிசாசு, இப்படியே வரும், உங்களோடயே வரும். அந்த பிசாசின் சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க எங்க இருக்க முடியாது? சொல்லுங்க, தோட்டத்துக்குள்ள இருக்க முடியாது, தோட்டத்துக்குள்ள இருக்க முடியாது. ஏன்டா வரல? அவன் சர்ச்சுக்கு வரல, நானும் வரல. இது விளங்குமான்னு தெரியல எனக்கு. நான் கேட்டேன், நாளைக்கு அவன் ஆண்டவரே விட்டு போறான், ஆண்டவரே விட்டுட்டு விற்கிறதுக்கு போறான், நீ போயிருவியா? அப்படி போக முடியாதுல்ல பாஸ்டர். நல்லா ஓடிட்டு இருக்கிற ஆட்களுடைய அநேக ஓட்டம் எங்க குறையுதுன்னா, நீங்க என்னைக்கு அந்நிய சத்தத்தை கேட்க பழகுறீங்களோ, ஸ்தோத்திரம், அது பிசாசுடைய சத்தம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியல. தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டபோது டெய்லி கேட்டான். ரொம்ப இன்பமா இருந்துச்சு அவனுக்கு. ஒரு நாள் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிந்தான். அந்த சத்தம் நல்லா இருக்கு, இங்கே கவனிங்க, நல்லா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லா கேட்கும், நன்மையாய் கேட்கும், சந்தோஷமா இருக்கும். சிலருக்கு சபையை குறித்து ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் போனா எத்தனை சாட்சிகளை வாட்ஸ்அப்பில் போடுறீங்க, எங்களுக்கு எங்க தேடியும் கிடைக்கல பாஸ்டர், நல்ல சபை ஆண்டவர் கொடுத்தார். நிறைய சாட்சிகளை உங்க வாட்ஸ்அப்பில் நீங்க எங்களுக்கு போடுறீங்க. இந்த வாரம் செய்தி எங்களுக்கு தான் கர்த்தர் பேசினார், அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனா பிசாசு பேசுற மனிதனுடைய சத்தம் எப்படி தெரியுமா? இதை விட சூப்பரா ஏதாவது ஒரு சபை இருக்கா, போய் பாருங்களேன், ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க. தோத்திரம், அல்லேலூயா. அப்படிதான் பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு. அப்ப போக மாட்டீங்கன்னு தைரியத்தை தான் சொல்றேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நீங்க ஏன் சத்தத்தை கேட்க பழகிட்டீங்கன்னா, அது தேவனுடைய சத்தம் உங்களுக்கு சபைக்குள்ள கேட்குதுன்னா, நீங்க இன்னொரு சத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க? செவி கொடுக்க மாட்டீங்க. அப்ப ஆதாமுக்கு இந்த தோட்டம் ரொம்ப பிடிச்சு போனது காரணம் என்னன்னா, தேவன் தினந்தோறும் அவனோட பேசினார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்களை கூடி வரும்போது, வெள்ளிக்கிழமையில வரும்போது 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசத்துல கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கிறோம். அதனால இந்த 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 ஆலயம், இந்த தோட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இன்பமா தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். நீ இங்க இருன்னு சொல்லி கர்த்தர் உங்களை வச்சார்னா நீங்க உள்ளதான் இருக்க விரும்பணும். இந்த தோட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஏன் ரொம்ப செழிப்பா இருக்கு, ஏன் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு, எல்லா விருட்சங்களும் எல்லா ஊழியங்களும் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவது, எல்லாத்துக்கும் மேல அவருடைய சத்தம் இந்த சபைக்குள்ள என்ன செய்து கேட்கணும், கேட்கப்படணும், உங்களுக்கு விளங்கணும். வார வாரம் கர்த்தர் என்னோடு பேசினார். தேவனுக்கு மகிமை. அதுதான்ப்பா கர்த்தர் உங்களை சபைக்கு தோட்டத்துக்கு கொண்டு வராரு. இந்த தோட்டத்தை உருவாக்கி, இந்த தோட்டத்துக்குள்ள உங்களை புதிதாக்கி, அதில் தான் உருவாக்கின மனிதனை உள்ளே கொண்டு வந்து வைத்து, நீ சந்தோஷமா இரு, ஆசீர்வாதமா இரு, நீ என்னோட பேசு, என் சத்தத்தை கேளுன்னு சொல்லுவாரு. ஆனா ஒரு நாள் வேறொரு சத்தம் அவனுக்கு கேட்டது. பிசாசு அவங்களோட பேசுறான். பிசாசு என்னைக்கு சத்தம் கொடுக்கிறது அது பிசாசுன்னு புரிஞ்சுக்கலையோ, உங்களால இந்த தோட்டத்துக்குள்ள இருக்க முடியாது. ஏன்னா அவன் என்னைக்குமே நெகட்டிவா தான் பேசுவான். தோட்டத்தை குறித்து நெகட்டிவா, எல்லா பழங்களும் வச்சிருந்தாரு, அந்த பழத்தை மட்டும் சாப்பிட வேணாம்னு சொன்னாரா? ஆமாங்க, அந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொன்னாருங்க. ஆனா உனக்கு தெரியுமா, நீ சாப்பிட்டா தேவர்களை போல மாறி விடுவாய். இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஏன்டா ரொம்ப நாளைக்கு மனுஷனா இருக்கணும், நம்ம தேவனா மாறிடுவோம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஆசை, நம்ம எத்தனை வருஷம் தான் விசுவாசியா இருக்குது, பாஸ்டர் ஆயிருவோம். ஒருத்தர் கூப்பிட்டாரு ஃபோனில். அவர் கூப்பிட்டு சொன்னார், நான் ஒரு காலத்தில் நல்லா விசுவாசியாக இருந்தேன் பாஸ்டர், எனக்கு ரொம்ப, நான் ஒரு சபையை சொல்லி அந்த சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன், சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதில் நிறைய ஆண்டவர் நிறைய வரங்கள்லாம் எனக்கு கொடுத்தார். ஆனால் பாருங்க, ஒரு சில காலகட்டத்தில் என்னால் இருக்க முடியல, நான் பின்வாங்கி போயிட்டேன். இன்னைக்கு நான் பின்மாற்றத்தில் இருக்கேன், மறுபடியும் எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? சொன்னேன், வாப்பா, எல்லாம் கர்த்தர் கொடுப்பார் உனக்கு. ஏன் இப்போ உன்னால தோட்டத்துக்குள்ள இருக்க முடியல? என் பாடுகளும் பிரச்சனைகளும் என் வாழ்க்கையில வந்தபோது என்னால உள்ளே இருக்க முடியல. உள்ள இருக்கணும் தான் கர்த்தர் வைப்பார். ஆனா இந்த பிசாசு பேசிக்கிட்டே இருப்பான் உங்கள்கிட்ட.
ஒரு மனிதனை தோட்டத்தை விட்டு வெளியே எடுக்கணும்னா தோட்டத்தை குறித்து ராங்கா தான் பேசுவான், நல்லா பேச மாட்டான். நீ புரிஞ்சுக்கணும் யார் உங்களோட இப்ப பேசுறான்னு. உங்களோட யாரு தோட்டத்தை குறித்து ராங்கா பேசுறாங்களோ அவன் யாரு? அப்பா, இந்த தெளிவு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீ உங்களை யாராலையும் இந்த தோட்டத்துக்குள்ள எடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீங்களா ஓடணும். என்னைக்காவது இந்த இந்த வீரை விட்டு மாற்றி ஒரு வேலை நிமித்தம், பிசினஸ் நிமித்தம் நீங்க போகிற வரைக்கும் கர்த்தர் உங்களை வச்ச சபை இதுதான். அல்லேலூயா. அப்ப இந்த பிசாசு அவர்களோடு பேசி நீ தேவர்களை போல மாறுவாய். இப்ப நான் சொன்னல, எதுக்காக சொல்ல நபர் என்கிட்ட கேட்கிறேன், நானும் வேலை செஞ்சு பார்த்துட்டேன் பாச, ஒன்றும் சம்பாதிக்க முடியல, ஒன்றும் கையில் நிற்கல, உங்களை போல மாறிடலான் இருக்கேன். யாரை போல? ஏண்டா டே, இந்த ஊழியம் அவ்வளவு சுலபமா உனக்கு? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே கஷ்டப்படாம வாழ்றாங்க போல இவங்கெல்லாம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால நானும் உங்களை போல மாறிடலான் இருக்கேன். நான் சொன்னேன், உன்னாலையும் மாற முடியாது, உங்க அப்பாவாலையும் மாற முடியாது. மாத்திரவர் மாற்றி வைக்கலன்னா நான் வாங்குற மாத்தெல்லாம் நீ வாங்க மாட்டேன். அல்லேலூயா. நான் வாங்குற அடியும் குத்தும் வேதனையும் இதெல்லாம் சகிச்சு, ரைட் போ, சரி போ, ரைட் போ, பரவாயில்ல போ, அவங்க தானே போ, ஒரு காலம் என்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் போறேனே, உன்னால முடியுமா? ஏன்னா அந்த சபையை விட்டு வந்த அவர் என்னை பைபிள் காலேஜ் படிக்க வச்சு பாஸ்டரா மாத்துறேன்னு சொன்னாரு, ஆனா மாத்தாம போயிட்டாரு. மாத்துறவர் அவர் இல்லப்பா, பைபிள் காலேஜ் படிக்க வச்சு எங்கடா பாஸ்டர் உன்னை மாத்துவாரு? பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு காசு கேட்கிறாரு பாஸ்டர், அதனால அவரை விட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன், எங்க சர்ச்சில் தான் பைபிள் காலேஜ் நடத்துறேன், பைபிள் காலேஜில் பாடம் நடத்துற பாஸ்டருக்கு காசு கொடுக்கணுமே. நான் அவர் சப்ஜெக்ட் எடுத்தாங்க 2500 ரூபா கொடுக்குறேன், எப்படி உனக்கு சும்மா தர முடியும்? நான் நீ இங்க வந்தாலும் பைபிள் காலேஜ் காசு கட்டி தான் ஆகணும் அப்படின்னாரு. ரைட், அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன், இவன் இந்த தோட்டத்துக்குள்ள இருக்க தகுதியான ஆளு இல்ல. அவனுக்கு நிறைய அந்நிய சத்தங்கள் உள்ள போயிருக்கு. கவனமா இருங்க. யாரெல்லாம் தோட்டத்தை குறித்து உங்களோடு தவறாய் பேசுகிறார்களோ, ஆமென், நான் பல முறை எச்சரிச்சிருக்கேன், அப்படி தப்பா பேசாதீங்க, அது உங்க குடும்பத்துக்கு நஷ்டம், உங்க பிராணனுக்கு நஷ்டம். கர்த்தர் பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு. ஒரு கட்டம் வரும்போது துணிகரம் வந்துருச்சுன்னா முதல்ல சின்ன சின்ன வியாதிகள் அனுமதிப்பார். அதுலயே உணர்ந்துக்கணும். ஸ்தோத்திரம். கூடி 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 அப்படி என்னதான் எங்களை குறித்து பேசுவீங்க தெரியல, நாங்களும் கொஞ்சம் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீங்க பேசும்போது எங்களையும் உட்காரச்சுக்கணும். என்னதான் பேசுவீங்க எங்களை குறித்து? எனக்கு புரியல. இல்ல இல்லை, நான் ஏதாவது அப்படி தப்பு பண்ணுறேன்னு தெரியல. காசை வாங்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு, இல்லை பாச சரியாக பிரசங்கம் பண்ணாமல் 10 நிமிஷத்தில் செய்தியை முடிச்சு அப்படிலாம் இருக்குங்க. 15லேருந்து 20 நிமிஷம் தான் செய்தியே, அவ்வளோதான். பொங்கல் எல்லாரும் எழுந்திரிச்சு போங்க அப்படிலாம் செய்கிறோமா? ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்கிறோம். இரவெல்லாம் உட்காந்து என் மண்டையை உடைச்சு, என்ன ஆண்டவரே சொல்ல, என்ன ஆண்டவரே, அவர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும், நாங்கள் பட்ட பாடுகள் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஈஸியா சபையை குறித்து தப்பா பேசுறான். தப்பு நான் சொல்றேன், மறுபடியும் எச்சரிக்கிறேன். நீ பேசுன குடும்பத்தில் அடுத்த காரியம் உனக்கு தான் நடக்கும். அத்தோடைய ஊழியக்காரன் எச்சரிக்கிறேன், வேண்டாம். பேசுறவங்க எல்லாம் உன்னை பேச வச்சுட்டு போயிடுவாங்க. பேசுறவங்க எல்லாம் உன்னை ஏற்றி கொடுத்து உங்களை பேச வச்சுட்டு போயிடுவாங்க உங்க வீட்டை விட்டு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற காரியத்துக்கு நாங்கள் பொறுப்பல்ல. ஊழியக்காரர் சொல்ற, வேண்டாம். என்ன அப்படி பேச போறீங்க எங்களை குறித்து? நீங்களே யோசிக்கிறீங்க, அப்படி என்ன பாஸ்டர் உங்களை பத்தி பேசிடுவாங்க? தெரியலையே, எனக்கே தெரியலையே. ஆனா உட்காந்தா பேசுறாங்க, நின்னா பேசுறாங்க, போனா பேசுறாங்க. என்னை பத்தி நான் ரொம்ப அழகா இருக்கேனா? அப்படியாவது பேசுங்க. கர்த்தர் அல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப சூப்பரா இருக்கார், கர்த்தருக்கு மகிமை. அப்படியே நல்லா தான் பேசுங்களேன். தோட்டத்தை குறித்து தப்பா பேசாதீங்க. தோட்டத்தை குறித்து தப்பாய் உங்களை பேச வைப்பான். யாரு? அவர் சொன்னதுண்டோ, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தேவரை போல மாறிடுவ அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஆசை வந்துருச்சு. ஒழுங்கா தானே போயிட்டு இருந்த, ஒழுங்கா தானே சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்த, ஒழுங்கா தானே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த. என்னைக்குமே பிசாசு பின்னாடி நடக்க போகிற நஷ்டத்தை முன்னாடி காட்ட மாட்டான். ஆமாவா இல்லையா? நீ தோட்டத்தை விட்டு விரட்டப்படுவ அப்படின்னு ஆதாமுக்கு சொல்லி இருந்தா ஆதாம் எச்சரிக்கையா இருந்திருப்பான். எப்பா, நீ செய்ய போறது ஒரு மிகப்பெரிய பாவம், நீ தேவனை விட்டு விலகி போயிருவ, தோட்டத்தை விட்டு போயிருவ, உனக்கு பயங்கர நஷ்டம் வரப்போகுது. இதெல்லாம் சொல்லாம நீ தேவனை போல மாறுவேன்னு சொல்லுவான். இப்படிதான் பிசாசு பேசுவான். உங்களை தோட்டத்துக்குள்ள வைக்க மாட்டான். நீங்களே விரும்பினாலும் அதுக்கு பிறகு ஆதாம் ஐயோ அப்படின்னு நம்ம அழுதிருந்தாலும் திரும்பி தோட்டத்துக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. உள்ள இருக்கும் போதே சந்தோஷமா இருந்துக்கணும். உள்ள இருக்கும் போதே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இலவசமா அனுபவிக்கணும். ஆமென்.
உள்ள இருக்கும் போதே செழிப்பு அனுபவிக்கணும். 4 விதமான பெரிய ஆறுகள். அது எவ்வளவு பெரிய தோட்டம் தெரியாது. 4 ஆறுகள் ஒரு தோட்டத்துக்குள்ள போச்சா, அது எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கும்ல. நான் சொல்ல, உங்க குடும்பம் கட்டாயம் செழிப்பா இருக்கும். இந்த தோட்டத்துக்குள் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய செழிப்பை பார்ப்பீர்கள். ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் உங்க குடும்பத்தை என்ன பண்ணுவாரு? நான் சொன்ன வசனம் சரிதானே? தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை. ஸ்தோத்திரம். வெயில் அடிச்சா என்ன, மழை அடிச்சா என்ன, இடி இடிச்சா என்ன, அது பாட்டுக்கு தண்ணி ஓடிடுச்சு. தாகம் வரும்போது தண்ணியை குடிச்சா அந்த இடமெல்லாம் செழிப்பு, அந்த இடமெல்லாம் குளிர்ச்சி. எவ்வளவு அழகா இருந்திருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆனா ஒரு சத்தம் அவன் வாழ்க்கையவே புரட்டி போட்டு அந்த தோட்டத்துக்குள்ளேயே அவன் இருக்க முடியாத அளவுக்கு அவனை வெளியே அனுப்புது. இதெல்லாம் பிசாசுடைய திட்டம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ தோட்டத்துக்குள்ள இருக்க விரும்பாவிட்டால் நீ வெளியே போன கஷ்டப்படுவ. ஆமென். 2, ஒரு தேவ பிள்ளைக்கு எங்க இருக்கணும், எங்க இருக்க விரும்பணும், தேவனுக்கு மகிமை. 1 பேதுரு ஹல்லேலூயா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். 1 Peter chapter 5 verse 6. பின்னாடி வந்துருங்க, பைபிளுடைய பின்னாடி பக்கம். ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எங்க இருக்கணுமா? அவருடைய பலத்த கைக்குள். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கை. எனக்கு அந்த வசனம் வாசிக்கும் போது அத்தனை முறை நான் ரிப்பீட் பண்ணி வாசித்தேன் அந்த வசனத்தை. பலத்த கை. தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? பலத்த கரம். ஸ்தோத்திரம். எவனையும் மேன்மைப்படுத்தவும் எவனையும் தள்ளவும் அவருக்கு வல்லமை உண்டு. அவரால் எல்லாம் முடியும். அவருடைய கையை பத்தி இன்னைக்கு வாசிக்க போறோம். அவருடைய கை எப்படிப்பட்டது? எங்கே ஒரு தேவ பிள்ளை இருக்க விரும்பணும்? ஸ்தோத்திரம். அவருடைய பலத்த கைக்குள். ஏன் நான் பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாருன்னா, ஏற்ற காலம் ஒண்ணு வரும். அந்த காலத்துல அவர் உங்களை நீங்க நினைக்காத உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு அவருடைய பலத்த கைக்குள். அங்கதான் பிரச்சனையே. விசுவாசிங்க சந்திக்கிற பிரச்சனையே எங்க? நாங்கதான் அடங்கி இருக்க முடியல. அடங்கி இருக்க முடியல. ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் கஷ்டம். அதுக்குள்ள பல அனுபவங்களை நீங்கள் நான் கடந்து போகணும். சும்மா இல்ல. பலவீனம், பாடு, சோர்வு, நஷ்டம், இல்லாமை, வெறுப்பு, வெறுமை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காலத்துல வரும். எது வரைக்கும்? அவர் உங்களை உயர்த்தும் வரைக்கும். ஆனா நல்லா கவனிங்க, இதை முடிக்கும் போது சொல்றாரு, அவருடைய பலத்த கைக்குள். ஸ்தோத்திரம். சாதாரண கரம் அல்ல. தேவனுடைய கரத்தை பற்றி இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான சபைக்கு சொல்றாரு, அது பலத்த கரம். ஆமென். அந்த கரத்துக்குள்ள நீ அடங்கிரு. அடங்கி இருப்பா. ஓட பார்க்காத, குறுக்கோடியில மேல போக பார்க்காத. ஸ்தோத்திரம். யாரையும் தள்ளி விட்டுட்டு நீ மேல போகணும்னு பார்க்காத. உங்களை உயர்த்துறவர் கர்த்தர். ஆனா அடங்கி இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு யாராலையுமே அடங்கி இருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முடியல. அடங்கி இருப்பது ஒரு பெரிய கிருபை. அதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற கிருபை. ஆமென். பாருங்க, ஆபிரகாமுக்கு மனைவி. மனைவிக்கு பிள்ளை என்னன்னா யாரை கொடுத்தாரு? தன் வேலைக்காரியாகிய ஆகாரை கொண்டு வந்து மறுமனையாட்டியாக கொடுத்து, இவளை சேரும், இவளால் என் குடும்பம் கட்டப்படும். ஒரு குறுக்கு வழியில ஆபிரகாமின் மனைவி சாராய் போறா. ஆனா தான் கர்ப்பவதியானதை கண்டு அவளை ரொம்ப இலக்காரமா பார்க்கிறா. உடனே அவன் சொல்றா, போதும் அவன் இருந்தது போதும், அமுச்சு விடுங்க, அவளை ஓட்டி விடுங்க. உடனே ஆண்டவரும் சொல்றாரு, சாராள் என்ன சொல்றாள் அதை கேளு, அமுச்சு விடு போ. அவள் தன் துருத்தி எடுத்துக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனா அப்ப பைபிள் சொல்லுது, முதல் முறை அவள் ஓடி போகும்போது அவள் சொல்ல, வானத்திலிருந்து தேவதூதன் கூப்பிட்டு சொல்றான், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அடங்கிரு. போ, திரும்பி போ. உனக்கு இன்னும் வேலை வரல. உனக்கு ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன் பிள்ளைய பெற்றெடுத்து நான் உன்னை அனுப்புவேன். அப்ப அவனும் பெரிய ஆளா வருவான். இஸ்மவேலை கர்த்தர் மறக்கல. ஆனா அந்த நாட்கள் வருகிற வரைக்கும் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் திரும்பி அடங்கிரு. ஏன்னா அங்க கொடுமை, அங்க பயங்கர வேலை வாங்கினா, இவ பிள்ளைத்தாச்சும் கூட பார்க்காம பயங்கர கொடுமைப்படுத்துறா சாராள். அதெல்லாம் பைபிள்ல இருக்கு.
அடங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கொடுமைப்படுத்தும் போதும், ஏளனமாக பேசும்போதும், ஒரு சில வார்த்தைகள் உங்களை நோக்கி வரும்போதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும்? அடங்கிரு. உங்களை பார்த்து நீங்களே சொல்லணும், அடங்குடா. கத்தர் வச்ச ஸ்தானம் வரைக்கும், கத்தர் கொடுத்த காலம் வரைக்கும் என்னை எங்க கத்தர் இருக்க சொல்றாரோ அங்க நான் இருக்கணும். நான் இருந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை நான் சந்திச்ச ஊழியத்தில், மிகப்பெரிய பிரச்சனை. அங்க அந்த ஊழியத்தில் இருக்கவே, ஆரம்ப நாட்கள் அங்க இருக்கவே முடியாத அளவுக்கு எனக்கு பயங்கரமான பிரஷர். ஆனால் அந்த பிரஷரின் மத்தியில் என் காதில் ஒரு சத்தம் கேட்குது, ஊழியக்காரனை கிருபை இழந்துடாத, நான் சொல்ற வரைக்கும் நீ இரு. நான் அழுகுறேன், என்னால் முடியாது ஆண்டவரே, என்னால் அந்த ஊழியத்தில் போக முடியாது, மேற்கொண்டு செய்ய முடியாது, நான் போகிறேன். ஆண்டவர் சொல்ல, நீ இங்கே தான் இருக்கணும், நீ இரு, கிருபையை இழந்துடாத. அந்த ஒரு சத்தம் மட்டும் என் காதில் கேட்குது, கிருபை இழந்துடாத, கிருபை இழந்துடாத. தொடர்ந்து அதுக்கு அந்த வருஷத்துலேருந்து இன்னொரு 5 வருஷம் அந்த ஊழியத்தில் நான் இருந்தேன். கஷ்டம்தான். எஜமான் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியுமில்ல, நமக்கு மேலே இருக்கிற ஆள் நம்மளை எப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரியுமில்ல, எப்படி நம்மளை ஒடுக்குவான்னு தெரியுமில்ல. ஸ்தோத்திரம். 430 வருஷம் முடிகிற வரைக்கும் கத்தர் ஏகப்பட்ட பிரச்சனையை இஸ்ரவேலுக்கு கத்தர் கொண்டு வந்தார். அடங்கி இருப்பது பெரிய கஷ்டம். ஆனா இந்த அடங்கி இருக்கிற காலத்துக்குள்ள இருக்கிற மேன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம அடங்கி இருப்போம். ஆமென். கத்தர் சொல்ல, அடங்கிரு. இந்த மெய்ப்பனுக்கு கீழேயே உங்களால் அடங்கி இருக்க முடியலன்னா வேற எந்த மெய்ப்பனுக்கு கீழே போய் நீங்க அடங்கி இருக்க போறீங்க? சில வார்த்தைகள் வரலாம், என்னை அறியாம சில வார்த்தைகளை நான் சொல்லலாம். ஸ்தோத்திரம். அதுல நீங்க கோச்சுக்கிட்டு உடனே என்ன சொல்லக்கூடாது, பாஸ்ட் இப்படி பேசிட்டார். நல்லா சொல்லணும், உங்களை கொண்டு வந்து வச்சது கத்தர். எந்த விசுவாசி தன் அழைப்பை சரியா உணர்றாங்களோ, என்னை கொண்டு வந்தது போதகர் இல்லை, என்னை கொண்டு வந்து கத்தர். கத்தர் சொல்லாம இந்த இடத்த விட்டு நான் அசைய மாட்டேன். ஆமென். அப்ப இதுக்கு உதாரணமா நீங்க வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உயர்த்த வேண்டுமானால் நீங்களும் நான் அடங்கி இருக்கணும். தட் மீன்ஸ் பொறுமையாரு, காத்திரு, பேசாம இரு, எதிர்பார்த்து காத்திரு என்று அர்த்தம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே தேவனுக்கு மகிமை உள்ள ஒரு சில வசனங்களை மட்டும் நான் இங்கே வாசிக்க விரும்ப. 6ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இஸ்ரவேலரை குறித்து ஒரு 5 காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவர் ஒரு பெரிய பலத்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலத்தில் ஆண்டவர் அவங்களை உயர்த்தணும், பெரிய திட்டம், கானானுக்கு கொண்டு போகணும். ஆனா அதுக்குள்ள இவங்க அந்த ஆண்டவருக்கு அடங்கி இருக்காம செய்த காரியங்கள் தான் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன செய்தார்கள்? அவர்கள் இச்சித்தது போல் நீங்களும் இச்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகள், இச்சை என்பது வேறு 2 விதமான இச்சைகள் இருக்குது. இந்த உலகத்தை இச்சிக்கிற மனுஷனும் இருக்கிறான். இச்சை என்பது வேசித்தனம் பைபிள்ல சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவர்கள் வேதம் சொல்லுகிறது, தாங்கள் இச்சித்ததை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாங்கள் மனசு நடக்கல, நான் விரும்பினது நடக்கல, என் வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்கல, ஸ்தோத்திரம், எனக்கு ஏன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி சொல்லிடாதீங்க. ஒரு நாள் எங்க ஒரு விசுவாசி தவறுறாங்க, தடுமாறுறாங்கன்னா, தான் நினைத்ததும், தான் இச்சித்ததும், தான் யோசித்ததும், தான் விரும்பினதும் அந்த காரியம் தன் வாழ்க்கையில நடக்கலன்னு அவங்க குறிப்பிட்ட காலம் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த வருஷத்துக்குள்ள இது நடந்துடணும், அடுத்த வருஷத்துக்குள்ள இது நடந்து, அது நடக்காத போது என்ன நடக்குது? தடுமாறுறாங்க, அடங்கி இருக்க முடியல, தேவனுடைய காரியத்தை விட்டு மீறுறாங்க. அப்ப பைபிள் சொல்லுது அவர்கள் இச்சித்தது போல். ஏன்னா இதெல்லாம் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நான் நினைச்ச நேரத்தில் என் காரியம் நடக்கல அப்படின்னா அப்ப தேவன் ஒரு காலம் வச்சிருக்க, அப்படிதானே? இதை யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த காரியத்தை நீங்க விளங்கி கொள்ளுங்க. இந்த வருஷம் நீ எதிர்பார்க்குறீங்க, இந்த காரியம் சம்பவம் நடக்கல, என்ன சொல்லணும் ஒரு தேவ பிள்ளை? அப்ப கத்தர் இன்னொரு காலம் வச்சிருக்கிறார். அப்ப கத்தர் இன்னும் கொஞ்சம் காலங்களை தள்ளி போடுறாரு, அப்படிதானே சொல்லணும். அதுக்கு அதை விட்டுட்டு ஆண்டவர் ஏன் இப்படி பண்றார்? ஆண்டவர் நான் நினைச்சதை செய்யல. நீங்க நினைச்சதை உங்க காலத்துல செய்யணும்ன்றது தேவ திட்டம் அல்ல. ஏன்னா தேவனுக்கு ஒரு கடிகாரம் இருக்கு, கத்தருக்கு ஒரு டைம், ஒரு கிளாக் இருக்கு. அந்த நேரத்தின்படி தான் செய்வார். நீ ஆதி யாத்திராகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து கடைசி வசனம், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரவேலர்கள் அணி அணியாக புறப்பட்டு போனார்கள். ஒரு நாள் முந்தியும் ஒரு நாள் பிந்தியும் இல்லை. ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை உயர்த்துவதற்கு அந்த காலம் வரைக்கும் அடங்கி இருக்கணும். 430 வருஷம், 4 தலைமுறை ஒரு சந்ததி அடங்கி கிடந்தது.
இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அதான் முடியல. ஏன் நான் நினைச்சது நடக்கல, ஏன் நான் யோசித்தது நடக்கல, எனக்கு எல்லாமே எதிராகவே நடக்குது. நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்க மைண்ட, எனக்கு எல்லாம் எதிராக தான் நடக்குது. அப்போ உங்க மைண்ட்ல பிசாசு போட்டுறான், பார் இது நடக்காது, நீ உனக்கு என்ன இஷ்டமோ நீ செய், இனி ஆண்டவருக்காக காத்திருக்காத. பைபிள் சொல்லுது அப்படி பண்ணிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. 2வது அந்த 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தது போல் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இந்த காலம் கர்த்தர் உயர்த்துற வரைக்கும் நீங்க ஆண்டவரை ஒரு நாள் டெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆமென். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை என்ன செய்தாங்க? பரீட்சை பார்த்தார்கள். என்ன பரீட்சை? எங்களுக்கு யார் தருவா, எங்களுக்கு யார் சாப்பாடு தருவா, எங்களுக்கு யார் இறைச்சி கொடுப்பா. they tested. கர்த்தரை அவர்கள் பரீட்சித்தார்கள். ஆண்டவருக்கு அது பிடிக்கல. இந்த குறிப்பிட்ட காலம் அடங்கி இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்கு நன்மை நடக்கும், யார் எனக்கு இந்த நன்மையை செய்வா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தேவனை கோபப்படுத்தினாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கிறது கர்த்தர் தான் அவங்க அறிந்திருந்தார்கள். சாப்பாடு கொடுத்தது கர்த்தர், இறைச்சி கொடுத்தது கர்த்தர், தண்ணீர் கொடுத்தது கர்த்தர், நடத்தினது கர்த்தர். இதெல்லாம் கடந்த கால சம்பவங்கள். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க நினைச்ச போது சாப்பிட முடியாத போது என்ன நினைச்சா, நம்ம எதுக்கு ஆண்டவருக்காக காத்திருக்கணும், யார் எங்களுக்கு கொடுப்பார் இப்படி சொல்லிக்கணும். தேவனே எப்பொழுது எங்களுக்கு தருவீங்க அப்படி கேட்டிருந்தா அதான் விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை நான் மனசார விரும்பி உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க. அப்படி செய்யாத போது என்ன நடக்குதுங்க? யார் எங்களுக்கு இறைச்சி தருவார்? அப்படி போகும்போது தான் தேவனுக்கு கோபம் வரும். அப்ப தேவனை பரிசு பார்க்க கூடாது. இந்த காலத்துல ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நீங்க இச்சித்தது நடக்காத போது, தேவன் குறிப்பிட்ட காலம் வந்து உங்களுக்கு கொடுக்கிற வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன செய்யணும்? அடங்கி இருக்கிறது. கடைசியா சொல்றார் 10ஆம் வசனத்துல, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல் நீங்களும். கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் முறுமுறுத்தக்கூடாது. அதான் அடங்கி இருக்கிறது. இது ஏன் நடக்கல, அது ஏன் நடக்கல, அது ஏன் அப்படி நடந்துச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சு, இது ஏன் இப்படி நடக்கக்கூடாது, இது ஏன் நான் இப்படி என் வாழ்க்கையில் நான் யோசிக்கவே இல்லை, இந்த காரியம் நடந்துருச்சு. முறுமுறுக்காதீங்க. முறுமுறுக்கிறது பிசாசுடைய வேலை. ஏன்னா இதுக்கு பின்னாடி சங்காரக்காரன் வருவான்னு பிசாசு காட்ட மாட்டான். பைபிள் சொல்லுது முறுமுறுத்து சங்காரக்காரனால அழிக்கப்பட்டாங்க. இந்த முறுமுறுத்தா சங்காரக்காரன் வருவான்னு பிசாசுக்கு தெரியும், ஆனா அவன் சொல்ல மாட்டான். உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காத போது கர்த்தருக்கு காத்திருங்க. அவருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யுங்க? அவருடைய கரத்துல தான் நீங்க இருக்கீங்க. இப்ப ஆண்டவர் சொல்ல, நீ என் கரத்தின் கிரியை, என் கரத்துக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. என் கரத்துக்குள்ள நீ இருக்கும்போது எனக்கு அடங்கிரு. கர்த்தர் சொல்ல, எனக்கு அடங்கிரு மகளே, எனக்கு அடங்கிரு. என்னை பரீட்சை பார்க்காத, எனக்கு விரோதமா முறுமுறுக்காத. நீ நான் கொடுக்கிற காலம் வரைக்கும் நீ காத்துரு, நீ இச்சிக்காத. கிடைக்கலையா விட்டுடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துக்கு கிடைக்கல, ஆண்டவருக்கு மகிமை. இதான் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆமென். அப்ப தேவன் எங்க இருக்க விரும்புறாரு? அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் காலத்துல நீ எதையுமே இச்சிக்காத. கர்த்தருக்கு எது விருப்பமோ அது கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். முறுமுறுத்துறாத அவருக்கு விரோதமா, அவரை பரீட்சை பார்க்காத. இதெல்லாம் இந்த அடங்கி இருக்க முடியாத காலத்துல நடக்கிற சம்பவம். கர்த்தர் அழகாக கொண்டு வரார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு போகும் போது இது நடந்த சம்பவம். அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கார். அந்த ஆசீர்வாதம் வர வரைக்கும், ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் நீ அடங்கி. 3வது வாசிக்கலாமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? தேவனுக்கு மகிமை. ரோமர்கள் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே 220ஆம் பக்கம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ரோமர் 12:12 வாசிக்குமா? சகோதரரே, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். முதல்ல தோட்டத்துல இரு, 2வது கையில அடங்கிரு, 3வது தரித்திரு. ஒரு தேவ பிள்ளை ஜெபத்தில் என்ன செய்யணுமா? உறுதியா தரித்திரு. இந்த வார்த்தையை இல்லைன்னா அது வேற விதமா பிரசங்கம் பண்ணலாம். ஆனா ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதும் போது ஒரு வார்த்தையை கூட விடாம அங்க எழுதி பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். நீங்க ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
வாருங்கள். தேவன் விரும்புகிற மூன்றாவது வைக்க விரும்புகிற இடம் நீ தேவனுடைய சமூகம். தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு தேவ பிள்ளை தடுத்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போச்சு. நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஒரு தம்பி என்கிட்ட கேட்டான், ஏன் நான் ஜெபிக்க வேண்டும்? அவனுடைய கேள்வி தப்பு அல்ல. அப்பா அவனோட உட்காந்து ரொம்ப நேரம் பேசி, நான் ஜெபிக்கிறனால எனக்கு என்ன பாச பிரயோஜனம்? நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், எனக்கு எல்லாம் கிடைக்குது. why I need to pray? அவனோட ரொம்ப நேரம் உட்கார்ந்து சொன்னேன், ஏப்பா ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுக்கு இயேசு தேவை. ஆமென். உங்களுக்கு யார் தேவை? ஆண்டவர் உங்க உள்ள இருக்கிற மனுஷனுக்கு தேவை. எப்படி உங்க சரீரத்துக்கு ஆகாரம் தேவைப்படுகிறதோ அது போல உள்ள இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் தேவை. அந்த மனிதனுக்கு தேவன் இல்லாவிட்டால் அவனால் ஆக்டிவா செயல்பட முடியாது. எப்படி சரீரம் நல்ல ஆக்டிவா செயல்படணுமோ சாப்பிடணும். ஒரு வாரம் நீங்க சாப்பிடலன்னா உங்க சரீரம் சோர்ந்துரும், உங்க சரீரம் டயர்ட் ஆயிரும். முந்தி போல 10 நாளைக்கு முன்னாடி இருந்தது போல உங்களால செயல்பட முடியாது. அப்ப மறுபடியும் சாப்பிட்ட போது ஜீவன் வரும், பலன் கிடைக்கும். அப்ப சரீரம் நல்ல ஆக்டிவா செயல்படும். அது போல உள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் தேவை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகி கிடக்கிற இடமே எங்கன்னா கர்த்தர் வச்ச அவர் சமூகத்தில் இன்னைக்கு யாரும் இல்லை. சபைக்கு வரோம், போறோம், உலக பிரகாரமா எல்லா வேலையும் உற்சாகமா செய்யறோம். நீங்க கவனிச்சு பாருங்க, அங்க போனோம்னா உடனே கிளம்பி போவோம். டூருக்கு போகணுமா உடனே சந்தோஷமா புறப்பட்டு போவோம். வேலைக்கா சந்தோஷமா போவோம். ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு எத்தனை பேர் சந்தோஷமா போறீங்க? எனக்கு தெரிந்து அப்படி யாரும் இருக்க முடியாது. சந்தோஷமா நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றது இன்னைக்கு சபைக்குள்ள ரொம்ப குறைவு. போகணுமே, போகலன்னா ஏதாவது ஆயிடுமோ, போகலன்னா தேவை சந்திக்கப்படாதோ, போகலன்னா ஏதாவது ஆபத்து நடந்துருமோ அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் போறமே தவிர எனக்கு அவர் தேவை என்று நான் போவதில்லை. மரியாளுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போகும்போது, மார்த்தாளுடைய வீட்டுக்கு போகும்போது மார்த்தாள் பற்பல வேலைகளில் கவனமா இருந்தா. மரியாளோ இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இவள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு. எதுயா நல்ல பங்கு? ஒரு தேவ பிள்ளைக்கு அவன் தேவ சமூகம் போவதுதான் நல்ல பங்கு. கர்த்தருடைய பிரசன்னத்தில் போய் தரித்திருந்தா, நான் சொல்றேன், நீங்க நல்ல ஜெபிக்கிறா இருந்தா சபையில் வந்து தூங்கவே மாட்டீங்க. ஆமென். கண்டிப்பா தூங்க மாட்டீங்க. அடிச்சு எழுதி தரேன். தூக்கம் யாருக்கு வரும்னா உள்ள கனநித்திரையின் ஆவி உள்ள இருக்கும். நைட்டெல்லாம் நல்லா தூங்கலன்னு சொல்லுங்க, நல்லா தூங்குனீங்க இல்ல? நம்ம பிள்ளைகள்லாம் சொல்லும், ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்கும் காலையில், ஏன்டா நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? ஒரு கதையை விடுவான் டுமில். நம்ம சரி 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 தூங்குறப்பா, கொஞ்சம் நேரம் புள்ள தூங்கிட்டான். அவன் நைட்டில் தூங்கியிருப்பான். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்காக என்ன சொல்லுவான்? நான் நைட்டெல்லாம் தூங்கலை. அப்போ என்ன பண்ண? முடிச்சு முடிச்சு உங்களையே பார்த்துட்டு இருந்தேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? நைட்டெல்லாம் பாஸ்டர் உங்களுக்காக தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன், இன்னைக்கு எப்படியாவது பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணும், அப்படி யாரோ ஒரு ஜீவன் இருக்குமா எனக்கு? நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணேன். அப்படிலாம் இல்லைல்ல. அப்புறம் எப்படி தூக்கம் வருது? தூக்கம் வருது அப்படின்னால ஒரு கனநித்திரை நாவி. போன வாரம் புதிதாக ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க அந்த ஈஸ்டர் சர்வீஸ்க்கு. அவன் சொல்கிறான், நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிங்க பாஸ்டர், என்னால் அந்த பிரசங்கத்தை கேட்கவே முடியல, உள்ள உட்காரவே முடியல. அந்த அளவு ஒரு கனநித்திரை நாவி என்னை அப்படியே தள்ளுது. தேவனுடைய செய்தி உள்ள போகக்கூடாதபடி. அல்லேலூயா. அந்த ஆவி கிரியை செய்யக்கூட. பரவாயில்ல, இப்போ எல்லாம் முடிச்சு தான் இருக்கீங்க ஓரளவு. அது ஏன்னா ஜெபம் பண்ணுறோம்ல, கட்டி கட்டி வச்சுட்டு வரேன். ஆண்டவரே, ஒருத்தருக்கும் அந்த சத்தம் கேட்கக்கூடாதபடி, செவிகள் அடைக்கப்படக்கூடாது. அவர் அடிக்கடி அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போயிட்டே இருந்தார். என்னடா அப்படின்னு குத்து கவனிச்சிருந்தா இப்போ சொல்லார், என்னால் உள்ள, ஏன்னா ரொம்ப பல வருஷங்கள் கழிச்சு அவங்க தேவனுடைய சபைக்கு வராங்க. அவங்களால சத்தத்தை கேட்க முடியல, தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அந்நிய சத்தத்தை கேட்டு பழகினவர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு பழகி இருந்தா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. ஆமாம் தானே? பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாய் கர்த்தர் உலாவுகிற சத்தத்தை கேட்ட உடனே ஆதாமும் ஏவாளும் ஓடி போவாங்க. ஒரு காலம் வந்தது, அந்த சத்தத்தை அவங்களால கேட்க முடியல. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே தங்களை ஒளித்துக்கொள்ள. அதே சத்தம் ஒரு காலம் இன்பமா இருந்துச்சு, அதே சத்தம் ஒரு காலம் வரும்போது ஒளித்துக் கொள்ளுகிற சந்தர்ப்பம். எவ்வளவு பரிதாபல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கு. இந்த ஜெப வாழ்க்கை தேவ பிள்ளைகளுக்குள்ள குறையக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் என்ன காட்டிலும் அவர் சமூகத்துக்கு நீங்க வரணும்னு அவர் ரொம்ப விரும்புறார். ஆமென் சொல்லுங்க.
கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே விழுந்து கிடக்கு. அவங்களால பாட முடியல, ஆராதிக்க முடியல, சத்தம் கேட்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. வேதம் வாசித்தா எதுவும் புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு போறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, ஜெபத்திலே உறுதியா தரித்திரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு போகணும் தெரியுமா? 101ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை, 110ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசில் உட்காரும் என்று என்றார். போதுமா? தாவீது தன் ஆவியில ஏவப்பட்டு எழுதுறான், சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுவரை என்னுடைய சமூகத்தில் உட்காரு. ஏன்பா கர்த்தர் உங்களை ஆண்டவர் சமூகத்தில் உட்கார சொல்றாரு? அநேக பிசாசுகள் உங்களுக்கு விரோதமா போராடும். மறந்துடாதீங்க, நீங்க ஒரு நாள் ஜெபிக்கலன்னா அந்த ஆவிகள், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் ஜோமனாதான் பாச எனக்கு பிரச்சனையே வருது. அது தவறான சிந்தை. பிசாசு உங்க உள்ளத்துல தவறா விதைக்கிறான். அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னன்னா, நான் என்னைக்கு ஜோம் பண்ணணும் அன்னைக்கு தான் என் வீட்டில் பிரச்சனை. நீங்களே டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 3 நாள் ஜோம் பண்ண வேணாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்க வீடு சைலண்டா இருக்கும். நீங்க என்ன சொல்லுவீங்க? பத்தியா, ஜோம் பண்ணோன்னா வீட்டுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை. 3 நாள் ஜோம் பண்ணல, என் வீடு சமாதானமா இருக்கு. அப்ப என்ன நினைப்பீங்க? ஜோம் பண்ணா பிரச்சனை, ஜோம் பண்ணலன்னா வீடு சமாதானமா இருக்கு. பிசாசு எவ்வளோ பெரிய தந்திரம் பாருங்க. அது கலகம் என்ற பிசாசு 3 நாளைக்கு உங்களுக்கு அடங்கி இருப்பான். இதான் நடக்குது. உங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். உங்களை வலைக்குள்ள போட்டானா, இந்த ஜியோக்காரன் பண்ணாம பார்த்தீங்களா? ஆரம்பத்தில் ஜியோ சிம் வந்த போது 6 மாசத்துக்கு ஃப்ரீ ஒன்னாம் பாருங்க. எல்லாரும் கூட்டமா இருக்கிற எல்லா சிம் கார்டை கழட்டி போட்டு அவன்கிட்ட ஓடி போய் வாங்கினான். இப்ப ஆயிலுக்கும் நம்மளை அடிமையாக்கிட்டான். இப்ப இஷ்டத்துக்கு காசு ஏத்துறான். அப்படிதான் பிசாசுடைய வலையை தான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி காட்டுவான். நீ ஜோம் பண்ணா பாரு, எல்லாம் கரெக்டா இருக்கு. நீ பாட்டு எந்திரிக்க, நீ பாட்டு போற, தலைவலி இல்ல, கை கால இல்ல, காது வலி இல்ல, ஒரு வழி இல்ல. ஆனா ஜோம் பண்ணா எல்லாமே வருது. இதான் தந்துரும். இதான் தேவ பிள்ளைகளை தந்துரும். உங்களை ஜெபிக்க விடாம தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தள்ளுறது அவனுடைய நோக்கம். ஆனா தேவனோ என் பாதத்துல நீ இருக்கணும்னு விரும்புறாரு. பைபிள் சொல்லுது, பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பாரசத்தில் இரும். பிசாசு அடங்குகிற ஒரே காரியம் உங்க ஜெபம்தான். அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறதும் இந்த ஜெபம்தான். நீ ஜெபிக்கலனா எந்த நன்மையும் வராது. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான். அப்ப ஜெபிக்காத மனிதனுக்கும் ஜெபிக்கிற மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? உடனே தெரியாது. உடனே தெரியாது. நீங்க அதனால தான் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க. என் வாழ்க்கையில நான் ஜெபிக்காத நாளே இல்லை. ஏன்னா எனக்கு எவ்வளவு தேவன் தேவைன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு நீங்க அறிந்திருந்தால்தான் அன்னைக்கு நீங்க ஜெபத்துக்கு போக முடியும். காலை எந்திரிக்கும் போது கண்ணு கட்டும், தலையை சுத்தும், இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம், சரி அப்புறம் ஜெபம் பண்ணலாம், எதையோ ஒன்று சொல்லி உங்களை கலப்பான். அந்த ஜெப நேரம் போயிருச்சுன்னா உங்களால் ஜெபிக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க இருக்க வேண்டிய இடம், தேவன் வைக்க விரும்புகிற இடம் தேவனுடைய பாதம், தேவனுடைய சமூகம். இன்னைக்கு சபைகளில் ஜெபம் குறைஞ்சிருச்சு. குடும்ப ஜெபம் இல்லை, தனிப்பட்ட ஜெபம் இல்லை. சபையில் மட்டும்தான் வந்து ஆராதிக்கிறீங்க, சபையில் மட்டும்தான் வந்து ஜெபம் பண்றீங்க. இது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. அநேக நன்மைகளை பிசாசு தடை பண்ணி வச்சிருக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வர காலத்துல வரட்டும் பாச, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? அப்புறம் அந்த வாலிபனோட உட்கார்ந்து சொல்லி கொடுத்த, எதுக்காக நீ ஜெபம் பண்ணணும்? உனக்குள்ள இருக்கிற மனிதன் வாழணும் அப்படின்னா அவனுக்கு இயேசு தேவை. நீ ஜெபம் பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா வெளிப்புறமா இருக்கிற மனுஷன் உயிரோடு இருப்பான், உள்ள இருக்கிற மனுஷன் செத்து போயிருவான். உள்ள இருக்கிற மனுஷன் செத்து போயிருவான். ஒண்ணு இருக்காது. ஒரு ஆமேன் இருக்காது, ஒரு அலேலியான் இருக்காது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த உயிரோடு இருக்கிற மனுஷனுக்கு செத்த மனுஷனுக்கு சபையில என்ன வித்தியாசம்? இந்த அலேலியான்னு சொன்னா அவன் அலேலியாம்பா, ஆனா செத்து போன மனிதன் வேடிக்கை மட்டும் பார்ப்பான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 4வது ஒரே ஒரு வசந்த வாசித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12:23 வாசிட்டு நம்ம அதை வாசிக்கலாம். The book of Exodus chapter 12, 12ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 12
23ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதுக்கு வரவிட்டாமல் வாசற்படியை விட்டு விலகி கடந்து போவார். ரத்தத்தில் மறைந்திரு. நான்காவது ஒரு தேவ பிள்ளை எங்க இருக்கணும்? ரத்தத்துக்குள் மறைந்திரு. முதல்ல தோட்டத்துக்குள்ள இரு, ஸ்தோத்திரம். அப்புறம் பலத்த கைக்குள்ள அடங்கி இரு. மூன்றாவது, தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? எதுல இருக்கணும்? ஜெபத்துல தரித்து இருக்கணும். நான்காவது, ரத்தத்தில் மறைந்திரு. ஆண்டவர் உங்களை ரத்தத்துல மறைச்சு வச்சிருக்காரு. அல்லேலூயா. எகிப்திலிருந்து வரும்போது எகிப்துக்குள்ள நடந்த ஒரு பெரிய சம்பவம். ஆண்டவர் சொன்ன 9 வாதைகளுக்கு பார்வோன் பயப்படவே இல்லை. மோசே சோர்ந்து போயிட்டார். கடைசியா மோசே சொல்றாரு, என்னத்தான் செய்ய போறீங்க? சொல்ற, இதுதான் கடைசி, இன்றைக்கு உங்களை அவன் போக விடுவான். அப்ப சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து, அந்த ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து உங்க வீட்டு நிலைகளிலும் சட்டத்திலும் மேலையும் கீழையும் பூசு. யாரை வீட்டை விட்டு வெளியே வர வேணாம்னு சொல்லு. உன் மிருக ஜீவன்களை கூட உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. ஏன்னா எகிப்தியரை சங்கரிக்கும்படி பைபிள் சொன்ன அழகா சொல்லுது பாத்தீங்களா? இஸ்ரவேலரை சங்கரிக்கல, எகிப்தியனை சங்கரிக்க கர்த்தர் வரும்போது யாருடைய வீடுகளில் அந்த ரத்தத்தை பார்க்கிறாரோ அந்த வீட்டை விட்டு சங்கார தூதன் கடந்து போவான். அந்த ரத்தம் உங்களை மறைச்சிருக்கணும். அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு தேவ பிள்ளை விரும்பணும். ஆமென். நான் அந்த ரத்தத்துக்குள்ள இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. பாருங்க, ஒரு இஸ்ரவேலர் கூட அந்த வீட்டை விட்டு வெளியே வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த ரத்தத்துல தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஒருத்தருக்கு கூட மரணம் இல்லை. சங்கார தூதன் கடந்து போயிட்டே இருக்கான். அதுல சொல்றாரு பாருங்க, அதுக்குள்ள இருக்கும்போது, அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கும்போது என்ன நடக்குமா? தேவனுக்கு மகிமை. 23ஆம் வசனத்துல வாசித்தது போல தேவனுக்கு மகிமை. ஓ, வாசலின் நிலைகள்ல இரண்டிலும் அந்த ரத்தத்தை காணும்போது சங்கார தூதனை, சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணும்படிக்கு வரவிட்டாமல் வாசற்படியை விட்டு கடந்து போவார். உங்க வீட்டுக்குள்ள யாரும் வர முடியாது. அந்த ரத்தத்தை கண்டு கடந்து போவான். அந்த ரத்தத்துக்குள்ள இருக்க விரும்பணும். இயேசுவின் ரத்தம் உங்க வீட்டுடைய வாசல்கள் நிலைகளில் பூசப்பட்டிருக்கும் போது, உங்க ஆத்துமா மேல இருக்கும்போது, சங்கார தூதன் எக்காரதோ, நீங்க நினைக்காதீங்க திடீர்னு மறிச்சுட்டா என்ன ஆவார்? மறிக்க மாட்டாங்க. அந்த மரணத்தெல்லாம் உங்க வீட்டில் எதிர்பார்க்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. அநேகருக்கு பயம், வயசாகி போச்சு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. சிலருக்கு பயம் எப்படி வருதுன்னா, அடுத்தவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா இவனுக்கு வந்துடும். உங்க ரொம்ப சொந்த, உங்க நெருங்கின உறவு, உங்க நெருங்கின நண்பன், உங்க வயசா இருக்கட்டுமே, அப்படி ஒரு ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வாரம் தூக்கம் வராது. நமக்கு வந்துட்டா என்ன பண்றது? நீங்க ரத்தத்தில் இருக்கிறதையே மறந்துட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. You are under the precious blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்துக்கு கீழே நீங்கள் இருக்கிறபடினாலே அந்த சங்காரம் உங்க வீட்டுக்குள்ள வராது. உங்க பிள்ளைகளுக்குள்ள வராது. உங்க கணவனுக்குள்ள வராது. வயதின் நிமித்தம், மூப்பின் நிமித்தம் ஒருவேளை மரணம் வரலாம். ஆனா இடையில வந்துரும், ஹார்ட் அட்டாக் ஆயிரும், செத்து போயிருவோம். அப்புறம் எதுக்கு அந்த ரத்தம்? அப்புறம் எதுக்கு அந்த பாதுகாப்பு? அப்புறம் எதுக்கு அந்த நிலைகள்ல சட்டத்துல பூச சொல்றாரு? அது ஒரு பெரிய பாதுகாப்பு. அந்த ரத்தம், ஒரு தேவ பிள்ளை அந்த ரத்தத்தினுடைய மேன்மையை உணர்ந்து அந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறதுக்கு விரும்பணும். சொன்ன, ஆண்டவரே நான் உங்க ரத்தத்துக்கு கீழே இருக்கிறேன். அடிக்கடி சொல்லுங்க. உங்களுக்கு பலவீனம் வரும்போது, I am under the precious blood of Jesus Christ. ஆண்டவருடைய விலையேற பெற்ற ரத்தத்துக்கு கீழே நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ரத்தத்துக்குள்ள இருக்கிறதுனால சங்கார தூதன் கொண்டு வருகிற வியாதியோ பலவீனமோ என்னை ஒன்றும் செய்யாது. ரத்தத்துக்குள்ள இருக்க விரும்புங்க. கடைசி ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். ஆதியாகமம் 30:25 தேவனுக்கு மகிமை உண்டாகுது. Book of Genesis chapter 30. Hallelujah. நாம் இங்கே இருக்கிறது நல்லது. ஒரு தேவ பிள்ளை எங்க இருந்தா நல்லது. 5வது வாசிக்கிறோம். 30ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, கவனிங்க, யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். போவதற்கு என்னை அனுப்பிவிடும். பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு எங்க போறான்? பதானராமுக்கு போகிறான், தன் மாமா வீட்டுக்கு. 20 வருஷத்துல அவன் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. தோத்திரம்.
அவன் ஒரு நாள் 2 பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கவே மாட்டான். அப்படிதானே? ஹலோ, இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமா, லாபான் வீட்டில் இருக்கும்போது யாக்கோபு ஒரு நாள் சொல்றான், நான் ஏன் ஸ்தானத்துக்கு போகணும். என்ன அழகா சொல்றான் பாருங்க. இப்ப உடனே லாபான் கேட்கிறா, ஏப்பா உனக்கு ஏதாவது இங்க குறைவா? நீ என் மருமக பிள்ளையாச்சுப்பா, நீ என் மருமகன், உனக்கு ஏதாவது குறைவா இருந்தா சொல்லு, நான் உனக்கு எல்லாம் சரிப்படுத்துறேன். நீ எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எனக்கு இங்க ஒரு குறைவு இல்லை, உண்மைதான். ஆனா நான் ஏன் ஸ்தானத்துக்கு போகணும். எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. அந்த பிளேஸை ஒரு தேவ பிள்ளை விட்டுறக்கூடாது. ஒருவேளை சபையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், சமுதாயத்தில் இருக்கலாம். தேவன் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை லாபானுடைய சத்தத்தை கேட்டு வாழ்க்கை முழுவதும் அங்கே இருந்திருப்பானால் இந்த உயர்வும் இந்த ஆசீர்வாதமும் யாக்கோபு கிடைச்சிருக்காரு. அவன் தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். நான் இருக்க வேண்டிய ஸ்தானம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 to 15 வசனங்களை நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? 26ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஹல்லேலூயா. 1 to 15 வசனத்தை நான் வாசிக்க வேண்டாம், நான் சொல்ற இடத்தை மட்டும் வாசிங்கள். 1ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய். இதெல்லாம் நீங்க வீட்டுல உட்கார்ந்து இந்த 15 வசனத்தை மட்டும் நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்ல, உனக்கு நான் இஸ்ரவேலரை பார்த்து சொல்ல, உனக்கு நான் கொடுக்கிற ஸ்தானத்துக்கு நீ போகும்போது, எங்க கானான் தேசத்துக்கு நீ போகும்போது, வழியில எத்தனை இடங்கள் வேணாலும் அவங்க கடந்து போயிருக்கலாம். அவங்க எத்தனையோ வனாந்தரங்களை கடந்து போனாங்க, எத்தனையோ பேரிச்சை மரங்கள், நீரூற்றுகளை கடந்து போனார்கள். ஆனா அதெல்லாம் அவனுக்கு நிரந்தரம் கிடையாது. உனக்கு நான் ஒரு ஸ்தானம் வச்சிருக்கேன். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் வைக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போய் வைப்பார். அந்த ஸ்தானத்துக்கு நீ போகும்போது அந்த தேசத்துல விளையிற கனிகளை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஸ்தானத்துக்கு வந்து நீ ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நன்றி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கவனிங்க. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்பட்டு. கடைசியா வாசிக்கிறோம். அதுல ஒரு வசனம் சொல்றாரு, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க. 15ஆம் வசனம் வாசிக்கலாம். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுவார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ போகிற ஸ்தானத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போகும்போது அந்த தேசத்தில் இருக்கிற ஆசாரியனையும் லேவியரையும் திக்கற்றவனையும் பரதேசியும் மறந்துடாத. உங்களை ஆசீர்வதிக்கும் யாரை மறக்க கூடாது. அதை தான் எங்க எழுதுறாரு? 13ஆம் வசனத்தில் எழுதுறாரு பாருங்க. நீ உன் தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுக்கிறேன். கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகள் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை. என்ன சொல்றாரு? உன் ஸ்தானத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகும்போது, கொண்டு போவார் கண்டிப்பா. அல்லேலூயா. கட்டாயம் கொண்டு போவார். உங்களை கொண்டு போகும்போது உனக்கு இருக்கிற லேவியனை மறந்துடாத, உங்ககிட்ட இருக்க பரதேசியை மறந்துடாத, திக்கற்றவனை மறந்துடாத, விதவைகளை மறந்துடாத. சபையில இத கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு யூடியூப்ல பாத்தீங்கன்னா, நீங்கள் ஏன் தசம பாகம் கொடுக்க வேண்டும்? பாஸ்டருக்கு கொடுக்காதீங்க. நீங்க கஷ்டப்படுறத அதை போய் ஒரு ஏழைக்கு கொண்டு போய் கொடு அப்படிங்கிறா. இதை கேட்டுட்டு நிறைய பேர், பிரதர் நீங்க சொல்றதுதான் சரி, ஆனா பைபிள் என்ன சொல்லுது? உன் லேவியனுக்கும் மறந்துடாத. சத்தியத்தை இன்னைக்கு மாத்திரத்துக்கு பிசாசுகள் யூடியூப்ல பயங்கரமா கிரியை செய்யறான். சபையினுடைய அமைப்பே மாத்திரம். நீங்க நிறைய பேருக்குள்ள கேள்வி, ஏன் கொடுக்கணும்? ரொம்ப கஷ்டம். இந்த உபதேசங்கள் உள்ள நுழையும் போது சிலருக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா, ஏன் பாஸ்டருக்கு கொண்டு கொடு. நான் சொல்ல, இன்னும் எனக்கும் கொடுக்காதீங்க, உனக்கு ஊழியம் செய்கிற உன் லேவியனுக்கு கொடு. பைபிளுடைய கட்டளை யாருக்கு கொடுக்கணும்? லேவியனுக்கும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே வரி கொடுப்பது நியாயமா? யாருக்கு வரி கொடுக்கணும்? ஆண்டவர் காசு எடுத்து சொன்னார், ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையத தேவனுக்கு கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரனுக்கு கொடு, பரதேசிக்கு கொடு, விதவைகளுக்கு கொடு.
ஒரு பங்கு ஊழியனுக்கு கொடு. இன்னைக்கு நிறைய கள்ளத்தனமான உபதேசங்கள் தேசத்துல வந்திருக்கு. யூடியூபை பார்த்து இதெல்லாம் உபதேசம் எடுக்காதீங்க. லேவியனுக்கு கொடுக்கணுன்றது தேவனுக்கு. ஏன்னா பகிர்ந்து கொடுங்கள். யார் உங்களுக்கு உபதேசிக்கிறான் அவனுக்கு நீங்க பகிர்ந்து கொடு. இந்த உபதேசத்தை மாத்திடாதீங்க. ஏன்னா நீங்க உங்களை கர்த்தர் ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போவார். அந்த ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போன பிறகு உங்களுக்குள்ள ஒரு பொல்லாத இறுதியம் வந்துடும். நம்ம ஏன் கொடுக்கணும்? தரித்திரனுக்கு கொடுப்போம், இல்லாதவனுக்கு கொடுப்போம், ஸ்தோத்திரம், திக்கற்றவனுக்கு கொடுப்போம். அப்ப லேவியனுக்கு யார் கொடுப்பா? இதான் சிஸ்டமேட்டிக். லேவியனுக்கு கொடுக்கணும், தரித்திரனுக்கு கொடுக்கணும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும், விதவைக்கு கொடுக்கணும், திக்கற்றவனுக்கு கொடுக்கணும். முதல்ல கர்த்தர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வச்சாரு? தேவனுடைய ஊழியனை வச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஸ்தானத்துக்கு போகும்போது அந்த ஸ்தானத்துல உன் லேவியனையும் திக்கற்றவனையும் மறந்து விடாதே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உங்களை கண்டிப்பா உங்களுக்குரிய ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். அந்த ஸ்தானத்துல இருக்கும்போது கர்த்தர் உங்களை நினைக்கும் போது நீங்க சபையை நினைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எங்கே இருக்க வேண்டும்? நாம் இங்கே இருப்பது நல்லது. தோட்டத்துக்குள்ள இருப்பது நல்லது. ஆண்டவர் சொல்ல, இந்த தோட்டத்தில் இருப்பா. ஆனா இந்த தோட்டத்தில் இருக்கணும்ன்றது தேவ சித்தம், தேவ திட்டம். ஆனா இந்த தோட்டத்துக்குள்ள நீ இருக்கக்கூடாதுன்றது பிசாசுடைய திட்டம். அதனாலதான் தோட்டத்தை குறித்து தவறாவே பேசுவான். தோட்டத்தை குறித்து தவறா பேசுவோம், மனதை கலச்சி நீ தேவரை போல மாறிவிடுவாய்னு சொல்லுவான். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காதே. இந்த தோட்டத்துக்கு விட்டு நீ வெளியே போனா உன் நிலத்துல வேர்வை சிந்தி நீ சம்பாதிக்க வேண்டி வரும். உன் வாழ்க்கை வருத்தமா போயிடுன்ற பேசி கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறேன், பேசிடாதீங்க. ஸ்தோத்திரம். நீ தோட்டத்துக்குள்ள இருக்கணும்ன்றது தேவ திட்டம். தோட்டத்துக்குள் இரு. இரண்டாவது, பலத்த கைக்குள்ள அடங்கி இரு. அவர் ஏற்ற காலம் ஒன்று வச்சிருக்கிறார். விசுவாசிக்க முடியாம ஒருவேளை நீங்க தடுமாறலாம். இன்னும் எத்தனை காலம் கழிச்சு ஏற்ற காலம் வரும் சொல்ற. இன்னும் வரலப்பா, இரு, கொஞ்சம் அடங்கிரு. நாச்சியார் அன்னைக்கு திரும்பி போய் அடங்கிரு, இன்னும் உன் காலம் வரல. ஒரு நாள் வந்தது, ஆபிரகாமே அவளை துரத்தினார். அவள் தன் பிள்ளை எடுத்துக்கொண்டு போனாள், அழுதாள். கர்த்தர் சொன்னார், இதுதான் உனக்கு சரியான தருணம். உன் பிள்ளையை நான் ஆசீர்வதிப்பேன், இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். காலத்துக்கு முன்ன வந்திருந்தா ஒருவேளை அவள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்க முடியாது. ஏற்ற காலம் வருகிற வரைக்கும் முறுமுறுத்துறாத. தேவனுடைய பிள்ளையை தேவனை பரிச்சை பார்த்துடாத. என்னையெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பாரன்னு பேசிடாத. கர்த்தர் சொல்றார், நீ அடங்கிரு, அடங்கிரு தேவ பிள்ளையை. ஆண்டவர் சொல்றாரு, மூன்றாவது, நீ எங்கே இருக்க வேண்டிய ஒரு தேவ பிள்ளை? கர்த்தருடைய சந்நிதியில. 1000 பிரச்சனைகள் உங்களை சூழ இருக்கலாம். கண்களே திறக்க முடியாத அளவுக்கு உங்களை சுற்றிலும் பயங்கர பிரச்சனை இருக்கலாம். மார்த்தாள் பற்பல வேலைகளில் பிஸியா இருந்தா. ஆனா மரியாளோ தேவனுடைய சமூகத்துக்கு போய் உட்கார்ந்து இருந்தார். உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள், அதனால நிறைய பேரால ஜெபிக்க முடியல. ஏன் நான் ஜெபித்து எனக்கு இந்த போராட்டம்? ஆண்டவர் சொல்ல, ஜெபிக்கிறனால போராட்டம் இல்ல, நீ ஜெபித்தாதான் உன் சத்துருவை பாதப்படியாக்கி போடுவாய். என் வலது பார்சத்தை நீ உட்காருமா, ரத்தத்துக்குள் இருக்க விரும்பு, ரத்தத்துக்குள்ள மறைந்துரு. எப்பொழுதும் உங்க குடும்பத்தை ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. அப்படியே வலது கையை உயர்த்தி, என் குடும்பத்தை உடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். அதில் ரட்சிக்கப்பட்ட கணமே, ரட்சிக்கப்படாத கணமே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அடங்காத பிள்ளை, எல்லாரையும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வீடு ரத்தத்துக்குள் மறைக்கப்பட்டிருக்கட்டும், என் உடைமைகள் ரத்தத்துக்குள் மறைக்கப்பட்டிருக்கட்டும். வருவானா சங்கார தூதன் வருவான், பக்கத்து விட்ட சங்கரிக்க வருவான். அப்போ உன் வீட்டு நிலைகள்ல ரத்தம் இருக்கிறதை பார்த்து கடந்து போவான். உன் வீட்டுக்குள்ள சாவு மரண ஓலங்கள் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளையே, எகிப்தியருடைய வீடுகளில் ஒன்றாகிலும் மரணம் இல்லாமல் இருந்தது இல்லையா? எல்லாருடைய வீடுகளையும் மரண ஓலம். ஆனா இஸ்ரவேலுடைய வீடுகள்ல ஒரு வீட்டுல கூட மரண ஓலம் இல்லை. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, உன் ஸ்தானத்தில் இரு, தேவன் உன்னை வச்ச ஸ்தானத்தில் இரு. அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது லேவியனையும் திக்கற்றவளை விதவைகளை மறந்துடாத போஷிக்க. ஏன் கொடுக்கணும்னு மட்டும் கேட்டுறாத. கர்த்தர் அது உன்னை வச்ச ஸ்தானம், உன்னை கொடுக்கணும் தான் அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். தரித்திரனா வச்சு உன்னை கொடுன்னு சொல்லல. இருக்கிறத லேவியனுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிக்கும் கொடுப்பா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்கான நம்ம எல்லாரும் வாய்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளிலே, மாதத்தின் கடைசி நாள்ல நாங்க எங்க இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறீரோ அந்த இடத்துல நாங்க இருக்க கிருபை தாரும். பேதுரு சொன்ன வார்த்தையை நினைக்கிறோம். ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது.